Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் சிவப்பரிசி அப்பம் தான் செய்ய போகிறோம். இது வந்து என்னன்னா பனியாரமாக நம்ம செய்யலாம், அப்பமாகவும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பனியாரக்கல்லா ஊற்றி தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்ன, நம்ம ஒரு 100 அல்லது 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சிவப்பரிசி எடுத்துக்கலாம். இது கூட எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 மடங்கு வந்து நம்ம கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எடுக்கலாம். கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஸ்பெஷலாக என்னென்னா நேந்திரம் பழம் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை வந்து நெய்வேத்தியத்துக்காக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அவல் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவல் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இது கொஞ்சம் லேஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு 1 கப் நம்ம எடுத்துருக்கிறோம். அதே அளவு தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறோம். இது வந்து என்னென்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகிடணும். இதில் வந்து என்னென்னா அவலில் வந்து கெட்டி அவல் எந்த அவல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஊற வைக்கிறத பொறுத்து இதே லேஸ் அவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கனாவே நல்லா ஊறிடும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற வைக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டுனா நேந்திரம் பழம் அல்லது ரசத்தாளி எந்த பழம் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்துருக்குறோம். இதையே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்னா நம்ம ஒரு 4 ஏலக்காய் 4 அல்லது 5 ஏலக்காய் சேர்த்தே அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நேந்திரம் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அதாவது என்னன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெள்ளை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் ஆட் பண்ணிடுறேன். இதே வந்து என்னென்னா 3 கப் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். நம்ம வந்து என்னென்னா 2 கப் போதுங்கிறதுனால கரெக்டாக, அதாவது என்ன, இதை வந்து ஏஜ்டு பர்சன் வந்து கரெக்டாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சு அவள் நல்லா வாஷ் பண்ணிட்டோம், இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. சிவப்பு அவலில் ரொம்ப நல்லது. அதாவது வெள்ளை அவலை விட நம்மளுக்கு சிவப்பு அவலில் நிறைய சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. அதாவது என்ன, ஊற வச்சது இது அரைச்சதை வந்து நம்ம அப்படியே வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட நம்ம பனியாரமாக எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அதனால் வந்து நம்ம அரைச்சிட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம பனியாரக்கல்லையே சுட்டு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அப்படியே ஊற்றிட்டோம், அதாவது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். இது வந்து என்னென்னா ஜென்மாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப ஈஸியான டிஷ். அதாவது என்ன, அவல் மட்டும் நம்ம ஊற வச்சுட்டா போதும். இந்த பதம் பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பம் ஊற்றி எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்கனாலும் சரி அது ஒரு மாதிரி ஆகிடும், சொதுன்னு ஆகிடும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெய் வந்து நான் உருக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம நெய் விட்டுக்கலாம் எல்லாத்துக்கும். இப்போ காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். அப்படியே லைட்டாக நீங்கள் அப்படியே ஓரத்தில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஆயில் வந்து ஜாஸ்தி விடலை, ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கோம். நெய் விட்டுக்கிறோம். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ரெண்டுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுட்டு மீதி இருக்கிறதையும் அப்படியே ஊற்றிக்கலாம். லைட்டாக மேலே நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு ஒரு சைடு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வராது. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்படியே மேலே. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சிவப்பரிசி அவல் அப்பம் ரெடி. ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல்
சிவப்பரிசி அப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.